குஜராத் மாநிலம் நவ்சாரி பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ள நீர் வெளியேற முடியாமல் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகள், வணிக நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றனர். மும்பையில் கனமழையானது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் கங்காபூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் ஆர்ப்பரித்து ஓடிய நதிநீரால் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் நகர் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளித்தது. ஏற்கனவே நிரம்பி வழிந்த கோதாவரியால் மக்கள் அச்சம் கொண்ட நிலையில் தற்பொழுது அங்கு நிலைமை இன்னும் மோசமடைந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் மாநிலமே வெள்ளக்காடாகி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அப்பகுதி மக்கள் தங்களின் குடியிருப்புகளை இழந்தனர். இந்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பாததால் கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வட மாநிலங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் விடிய விடிய பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தானில் உள்ள 23 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் ஆய்வு மேற்கொண்டனர். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள நிலையில் பலர் தங்கள் குடியிருப்புகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகள் குறித்தும் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் ஹெலிகாப்டரில் ஆய்வு மேற்கொண்டனர். நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை விமானி கண்டுபிடித்ததால் கொல்கத்தா நோக்கி சென்ற அலையன்ஸ் விமானம் மீண்டும் கவுஹாத்தியில் தரையிறங்கியது. கவுஹாத்தியில் இருந்து கொல்கத்தா நோக்கி புறப்பட்ட விமானம் பாதி தூரம் கடந்த பிறகு விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டுபிடித்துள்ளார். இதனையடுத்து விமானம் அவசரமாக கவுஹாத்தி விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.